கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு 16 செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும். நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும். எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும். எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும், இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் நம்மளால் சக்ஸஸாக வந்துடலாம். ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும். இதையெல்லாம் விட எல்லோரும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க, நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு, இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாரும். வீடு கட்டணும், கடன் வாங்கணும், இந்த கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது, அந்த கடனை அடைக்கணும். தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும், ஒன்றுமே பண்ண முடியாது. தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு, எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டு. இப்போது கடன் அடைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆசை, பூமி வாங்கணும், வீடு கட்டணுங்கிறது. இப்படி தான் எல்லாரோட எண்ணங்களும் இருக்குது. அப்போ நடக்குமா நடக்காதா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு உயர பறந்தாலுமே தன்னுடைய நிலையை சரியாக புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அரும்பெரும் குணம் என்னென்னா, என்னால் எதை முடியும் எது முடியாது, முடியாத காரியத்தை எத்தனை நாள் கழித்து ஆரம்பிக்கணும், முடிகிற காரியத்தை எப்போ உடனே ஆரம்பிக்கணும், இதை பற்றி தெளிவாக பிளான் போடக்கூடியவர்கள். இந்த தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி செய்யும். மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியாக இருக்கட்டும், கோச்சாரமாக இருக்கட்டும், பிறப்பு ஜாதக கட்டமாக இருக்கட்டும், உங்களுடைய ஜாதக கட்டங்களில் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை ஃபஸ்ட்டு ஒரு செக்கப் பண்ணணும். அப்புறமா 10ஆவது இடம், 2, 5, 7, 10 இந்த இடங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்குது, சந்திரனுக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கோலை சிறப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எதை வேணாலும் திங்க் பண்ணலாம், எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம், கீழே விழமாட்டோம். இந்த இடங்களில் சுபக்கிரகங்கள் அமையும் போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பலம் கூடுதலாக வருங்க. என்ன ஆட்டத்தை வேணாலும் எங்கே வேணாலும் போடலாம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இந்த ஜெயிக்க போகிறோங்கிறத உறுதியாக இந்த மேஷராசிக்காரர்கள் எடுத்துக்கலாம். இதுதான் மேஷத்துடைய உள்நோக்கம். உள்நோக்கம் எப்படி இருக்கணும், இந்த 2, 5, 7, 8 இந்த இடங்கள் சாதகமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்றைக்கும் சிறப்பாக இருக்கும் மேஷராசிக்காரர்களே. தெய்வ பலம்
இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் நாமெல்லாம் தோற்று போய்கிட்டு இருக்கிறோம். பின்வாங்குவோமோங்கிற எண்ணம் வருது, பிழையாயிடுவோமோன்னு பயம் வருது. ஒரு காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் தைரியவானாகவே இருந்தீங்க. எங்கே போச்சு அந்த தைரியம்? திடீர்னு இந்த தைரிய குறைச்சலுக்கு என்ன காரணம்? ஏதோ கிரகநிலைகளோட மாற்றம். இன்னைக்கு இந்த காலகட்டம், இந்த 122 நாட்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்ன் பாயிண்ட்டை ஏற்படுத்த போகுது. இந்த 122 நாட்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்ன் பாயிண்ட்டை ஏற்படுத்த போகுது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த நாட்களில் உங்கள் லைஃப்பில் அத்திரி புத்திரி ஆட்டமே மாறப்போகுது. அப்போ என்ன, இந்த காலகட்டத்தை நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்கெட்ச் போடலாம், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வியூகத்தை வகுக்க முடியும், வியாபாரத்தில் நல்ல யோகத்தை பெற முடியும், தத்ரூபமாக சில விஷயங்கள் நம் கண்ணு முன்னாடி நடக்கப் போகுது, மிராக்கலான சில விஷயங்கள் நடக்கப் போகுது. இது உண்மையான விஷயம். முதல்ல பூமி சம்பந்தமாக யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த பூமியை வாங்குவதற்கு செவ்வாய் பலம் கொடுக்கிறார், சுக்கிரன் பலம் கொடுக்கிறார். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் மேஷராசிக்காரர்களுக்கு பூரணத்துவ பலத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகுது. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வில்லங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகப் போகுது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் கடனை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கடன் அமைய போகுது. எளிமையாக பண வரவுகள் அமைய போகுது. சார், எனக்கு இந்த பணம் மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும், நான் கட்ட தயாராக இருக்கேன், நான் இடம் வாங்கிடுவேன், வீடு கட்டிடுவேன் அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு பணம் அமையக்கூடிய காலமும் இந்த 122 நாட்களில் அமையுது. இதை யாருக்கிட்ட நான் இது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தங்க அப்படி நினைக்கும் போது அதுக்கான நபரை இறைவனே காட்டி கொடுக்க போகிறார். ஆக இந்த 122 நாட்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலத்தை ஏற்படுத்துது. உங்கள் ஃபியூச்சரை பற்றி சரியான திங்கிங் பண்ணிவிட்டு அந்த சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமான் இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கார், வைத்தியரோகநாதர்னு. அங்கே செல்வமுத்து குமரசுவாமின்னு ஒரு சுவாமி இருக்கார். முருகபெருமான் செல்வமுத்து குமரசுவாமியாக இருக்கார். அந்த மண்ணுக்கு அதிபதியான அந்த செவ்வாயை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் எந்த மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, லண்டன், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரி, வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய செல்வமுத்து குமரசுவாமிக்கு ஒரு 11 ரூபா பணத்தை எடுத்து ஒரு முடிச்சு வைங்க. ஒரு மஞ்சள் துணியில், இல்லை சிகப்பு துணியில் முடிஞ்சு வைங்க. முருகா, செல்வமுத்து குமரா, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு இந்த பூமி லாபம் ஏற்படணும், எனக்கு இந்த கடன் அடையணும், நான் எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்கணும். இவ்வளவுதான் பிரார்த்தனை. செஞ்சு பாருங்க, நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. இது நல்ல தருணம். இந்த 120 எந்த தசா புத்தியாக இருக்கட்டும், என்ன கோச்சாரமாக இருக்கட்டும், எந்த ஜாதக கட்டமாக இருக்கட்டும், இந்த 122 டேஸில் பூமியை நாம் விலக்கி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூமியால் ஏற்பட்ட வில்லங்கத்தை நாம் விலக்க முடியும், பூமி யோகத்தை பெற முடியும், கடன் தொந்தரவுகளிலிருந்து விலக்கு நமக்கு கிடைக்கும். சார், ஒரு கடனை வாங்கிட்டேன், முடியல, நெருக்கடியாக இருக்குது. செல்வமுத்து குமரசுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறாரு. யாரும் நான் சொல்லலை, செல்வமுத்து குமரசுவாமியை நாம் வணங்கணும். அந்த செல்வத்தை கொடுக்குறான் முத்துக்குமரசுவாமி, செல்வத்தை கொடுக்குறார். நம்ம ஒன்றும் சாதாரணமாக சொல்லலை. முத்துக்குமரசுவாமி செல்வத்தை கொடுத்து இந்த செல்வத்தை உங்களுக்கு அதிபதியாக ஆக்குறார். இது இந்த 122 நாட்களில் நடக்கும், நடந்தே தீரும். நம்புங்க. இந்த விஷயங்களை கொஞ்சம் கூட நாள் கடத்தாமல் இப்போ பூமியை சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க. 122 நாளில் இந்த பூமி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும், கடன் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். மேஷராசிக்காரர்களே, எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம். இதில் கொஞ்சம் கூட பின்வாங்க வேண்டாம், நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட். இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான். இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும். ஒரு பால் ஒரு போடுறார், ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் எடுத்த உடனே அவர் 6 அடிக்கணும்னு தான் நினைப்பார். எந்த பவுலராக இருந்தாலும் 6 அடிக்கணும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது, நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு தான் அந்த பால் போட வருவார். அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார்.
அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும், யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா 6 அடிக்க முடியலைனாலும் 4 அடிக்கணுங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஒரு காலகட்டம் வருது, முடியல, அடித்தா 6 இல்லைன்னா அவுட்டு, பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும் பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும். அதில் தான் நிறைய 6 அடிக்கிறதெல்லாம். என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ். உண்மையிலேயே அதுதான். தைரியமாக பால் போடணும். அடிக்கிறதெல்லாம் 6 தான், தவறுனா 4, அவுட்டே கிடையாது. இதுதான் வாழ்க்கை. தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க. ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம், தசா புத்தி ஒரு பக்கம், கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம். இது 3ஐயும் நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியம்தான் வேணும். என்ன திசை நடந்தாலும், என்ன புத்தி நடந்தாலும், கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஆரம்பங்க. கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார். ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணும்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக 6 அடிக்க போகிறீங்க. கண்டிப்பாக தவறுனா 4 அடிக்க போகிறீங்க. ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க. நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க. ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான், இத்தனை ரன்னு நான் எடுத்திருக்கேன்னு. இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும், எடுத்துருவோம். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் லைஃப்பில் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும். என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து பின்வாங்காதீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்கை அடைகிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.